திருவாக்கும் செய்கருமும் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கூப்போர்தம் கை பூழியர்கோன் வெப்பொடித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருவேதிகுடி தானே? திருவேதிகுடி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் 3ஆம் திருமுறை. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருச்சோற்றுத்துறையிலிருந்து திருவேதிகுடிக்கு எழுந்தருளுகிறார். அந்த திருவேதிகுடியை சிறந்த சீர் திருவேதிகுடி என்று சேக்கிழார் சுவாமிகள் சிறப்பித்து பாடியிருக்கிறார். வேத வேதியர் வேதிகுடியெனில் வேதியர்கள் மிக்கு வாழ்கின்ற இடம், அதனால் வேதிகுடி அப்படின்னு பேர். வேதத்தை தோற்றுவித்த இறைவன், அப்புறம் விநாயகர் வேதத்தை தோற்று ஏதோ புராண கதைகள்லாம் சொல்கிறாங்க. பழைய காலத்தில் வேதியர்களுக்குன்னு முற்றூட்டா கொடுக்குற இடம் இருக்குங்களா, அதுக்கு சதுர்வேதி மங்கலம்னு பேர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலை அந்த ஊருக்கு இருந்திருக்கணும். அந்த ஊரில் அந்தணர்கள் மிகச்சிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள். வேத வேதியர் வேதிகுடியினில் நாதர் கோயில் அணைந்து நலம் திகழ் பாதபங்கயம் போற்றி பணிந்து எழுந்து ஓதினார் தமிழ் வேதத்தின் ஓங்கிசை. இந்த இடத்துல இந்த பதிகத்தை பொதுவாக தேவாரத்தை நம்ம தமிழ் வேதம் என்று சொல்லுவோம். பல இடங்களில் சேக்கிழார் சுவாமிகள் அவ்வாறு குறிப்பிட்டு கொண்டு வருகிறார். இங்கேயும் தேவாரம் பாடினார்னு சொல்கிற இடத்துல தமிழ் வேதத்தின் ஓங்கி இசை ஓதினார் என்று மேல் அந்த பதிகத்தை எழுதும் மாமரையாம் பதிகத்து. வேதம் எழுதா கிளவி என்று சொல்லப்படும், இது எழுதும் கிளவி. அதனால் எழுதும் மாமரை தமிழ் வேதம் என்றும் எழுதும் மாமரை என்றும் இந்த தேவாரத்துக்கு பெயர் சொல்கிறார். பல இடங்களில் பல பதிகங்களுக்கு அவ்வாறு சொல்கிறார். எழுது மாமரையாம் பதிகத்து இசை முழுதும் பாடி முதல்வரை போற்றி முன் தொழுது போந்து அப்புறம் மற்ற தலங்களுக்கு புறப்படுகின்றார். இந்த பதியத்தில் ஒரு விசேடம் என்னன்னு கேட்டால், திருஞான சம்பந்தர் ஆணை வைத்து பாடுதல்ங்கிற ஒரு வழக்கத்தை உடையவர். ஆணை நமது ஆணை நமது அப்படின்னு பாடுவார். அதனால் அவருக்கு ஆணை நமதென்ன வல்ல பிரான் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுவார்கள். நம்பியாண்டார் நம்பிகள் அப்படி பாடியிருக்கிறார். அப்படி ஆணை வைத்த பதிகத்தில் நமக்கு எல்லாம் ரொம்ப பழக்கமான பதிகம் வேயூர் தோழி பங்கன் கோளறு பதிகம், அதில் தான் வரும். அப்புறம் பாலை நெய்தல் பாடியது அப்படின்றது இல்லையா, அந்த பதிகம் ஆணை வைத்த பதிகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல் இது ஒரு பதிகம் ஆணை வைத்த பதிகம். ஆணை வைத்த பதிகம்னா எல்லாரும் 2 பதிகத்தை தான் முக்கியமாக கருதுவாங்க. வேயூர் தோழி ஒன்று, பாலை நெய்தல் பாடியது நனிபள்ளி, அந்த 2. அதுபோக இன்னும் 3 பதிகம் இருக்குங்க, மொத்தம் 5 பதிகம். அதில் இது ஒரு பதிகம். திருவெண்காடு பதிகம். ஆமாம், அல்லலோடு அருவினை அறுதல் ஆணையே அப்படின்னு. கழுமலத்தில் ஒரு பதிகம் இருக்குது. ஊன சம்பந்தத்து உருவினி நீங்கி உள்ளமும் ஒரு வழி கொண்டு வானிடை வாழ்வர் மண்மிசை பிறவார் மற்ற இதற்கு ஆணையம் நமதே அப்படின்னு சொல்லி திருக்கழுமல பதிகம் இருக்கிறது. அடுத்து இந்த வேதிகுடி, அடுத்து திருநனிப்பள்ளி, அடுத்து பொது பதிகம் வேயூர் தோழி பங்கன். இப்படி ஆணை நமது என்ற சொற்பிரயோகம் உடைய 5 பதிகம், அதில் இது ஒரு பதிகம். இதனால் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆணை நமது என்ன வல்ல பிரான் அப்படின்னு சொல்லி சிறப்பிப்பார்கள். இந்த பதிகத்தை உலகியல்ல
திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருமணஞ்சேரிங்கிற ஸ்தலத்துக்கு போகிறதுங்கிற ஒரு பழக்கம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இந்த ஸ்தலத்துலேயும் உண்டு. அது நம்ம வைத்தியநாதனை கேட்டால் அவர் ஒரு காரணம் சொல்லுவார். வைத்தியநாதன் ஒரு சோதிடர், அது தெரியுங்களா? இந்த பதியத்தில் 7வது பாட்டில் இயற்கை வர்ணனை ஒன்று இருக்குங்க. அந்த இயற்கை வர்ணனை கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அரு மங்கலம் மிக மின்னியரும் நுண்ணிடைந்தின் மங்கையர் ஏற்றுபதி வேதிகுடியே அப்படின்னு வருது. அதனால் இந்த ஸ்தலம்தான் திருமணஞ்சேரிங்கிறது இந்த ஸ்தல புராண கதையில் அடிப்படையாக வைத்து கொண்டு அங்கே போயிட்டுருக்குறாங்க. அதுக்காக அந்த மூர்த்தியை சிற்பி செய்த பொழுது அந்த மாதிரி செய்து வச்சுருக்கோம். அது இந்த மாதிரி மூர்த்திகள்லாம் அங்கே தான் ரொம்ப அதிகம். திருச்சத்தி முற்றம் இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்திங்கன்னா இறைவனும் அம்பிகையும் சேர்ந்து இருந்தார் போல, கையை பற்றி கொண்டிருந்தார் போல, அப்படியெல்லாம் ஆமாம் அணைந்தெழுந்த பெருமான் அப்படிங்கிற பேராலெலாம் சொல்லுவாங்க. அதில் இது ஒரு பகுதி. வைத்தியநாதன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், அதுதான் ரொம்ப பொருத்தம் முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதுக்கு தகுந்தாப்பில் இந்த பதிகத்தில் 7வது பாட்டில் இது வருது. ஆகையினால இந்த தலம்தான் இந்த திருமணத்துக்காக சென்று வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான பகுதின்னு சொல்லி அவர் அந்த விதியை வெல்வது எப்படின்னு ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதிக்காருங்களா, அதில் தான் அந்த பதிகத்தை போட்டிருக்கிறாரு. அப்புறம் அவர் சொல்லி சில பேர் இந்த பதிகத்தை தனியாகவும் உரையோடு போட்டு அச்சு போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இந்த பதிகத்தை பற்றி வெளியில் பலவான செய்திகள் உண்டுங்க. நல்ல சந்தம், திருஞான சம்பந்தர் பாட்டில் சந்தம் இருக்குதுன்றது நாம் சொல்லக்கூடாது, அது அதுக்காகவே இருக்குது. ஆனாலும் இந்த பதிகம் சில பதிகங்களில் தான் அந்த சந்தம் நல்லா வெளிப்படையாக தெரியும். அது சொல்கிறப்ப நீருவரி ஆடரவோட ஆமை மன வெண்பு நிறை பூண்பரிடபம், அதாவது இதுதான் அந்த ஏறி இறங்கி நீருவரி ஆடரவோ டாமை மன வெண்பு நிறை பூண்பரிடபம் ஏறுவர் யாவரும் இறைஞ்சிகடல் ஆதியர் இருந்த இடமாம் தாறுவிரி பூகமலி வாழை விரை நாரையினை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாடவள மாறுமயல் வேதி குடியே. இதுதான் இந்த சந்தம். பதிய பண்ணில் பாடுறவங்க எப்படியும் பாடிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. அந்த இயற்றமிழ் அப்படிங்கிற முறையில் நீங்கள் பார்க்குற பொழுது அந்த சந்தம் ரொம்ப அழகான சந்தம் இந்த பாட்டில். என்னென்னா அதனுடைய அமைப்பு என்னென்னா, ஒரு நெடில் அப்புறம் 3 குறி, நீருவரி ஆடரவோ டாமை மன வெண்பு நிறை பூண்பரிடவும், அது மாதிரி வர்ற பொழுது அந்த அந்த நெட்டோசை கொடுக்க முடியாத இடத்துல ஒரு குற்றெழுத்து சேர்த்துக்கிறார். சாதாரணமாக யாப்பிலக்கணத்தில் குற்றெழுத்துக்கு மதிப்பு கிடையாது, ஆனால் அந்த குற்றெழுத்தும் இங்கே வந்து அந்த சந்தத்தை நிறைக்குது. அப்படி ஒரு சிறப்பு இந்த பதிகத்துக்கு. சரி, பாட்டின் பொருளை பார்க்கலாம். சிவபெருமான் வேதிகுடி என்ன ஸ்தலத்தில் எழுந்தள்ளியிருக்கார். ஆதியர் இருந்த இடமாம் வேதிகுடியே. அப்போ இந்த பாட்டு 2 பகுதியாக பிரிஞ்சு போகுதுங்க. முதல் 2 வரி சிவபெருமானை பற்றி பேசுவது, அடுத்த 2 வரி ஸ்தலத்தை பற்றி பேசுவது. ஆதியர் இருந்த இடம், கடல் ஆதியர் இருந்த இடம், இறைஞ்சு கடல் ஆதியர் இருந்த இடம், யாவரும் இறைஞ்சு கடல் ஆதியர் இடம். அந்த ஆதியருக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டால், இடபம் ஏறுவர், என்பு நிறை பூண்பர், மனவு பூண்பர், ஆமை பூண்பர், அரவு பூண்பர், வரி ஆடு அரவு பூண்பர், நீரு பூண்பர். ஒன்று கொண்டு பூண்பரில் கேட்டுருவோம். நீரு வரி ஆடரவோடு ஆமை மன வெண்பு நிறை பூண்பர், நீரு பூண்பர், வரி ஆடரவு பூண்பர், ஆமை பூண்பர், மனவு பூண்பர், என்பு நிறை பூண்பர், இடபம் ஏறுவர். சொன்ன லட்சணம் எதுவும் மதிக்கத்தக்க லட்சணமாக இல்லை. வாகனம்னு சொன்னால் குதிரை இருந்தால் நல்ல வாகனம், யானை இருந்தால் நல்ல வாகனம். இவர் ரிஷபத்தில் ஏறிட்டு வர்றாரே, கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்தேராதே இடபம் முகந்தேறியவார் எனக்கரிய எம்பேடி. அதான் ஒருத்தன் வாகனம் வச்சுருந்தான், தேர் வச்சுருக்கலாம், யானை வச்சுருக்கலாம், குதிரை வச்சுருக்கலாம், எருது வாகனம் வச்சுருப்பானோ. அதுபோல் ஒருத்தன் ஆபரணம்னு சொன்னால் எலும்பு கொண்டிருக்கிறான், நல்ல வைரம் முத்து மாணிக்கம் இது மாதிரி பண்ணியிருந்தால் பரவாயில்லையே. மனவு இந்த சங்கு பாசி அதுகளை வச்சிட்ருக்கிறான்.
திருநீர் தான், சாம்பல் தான் பூசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவன் எந்த விதத்திலும் மதிக்கத்தக்கவனா இல்லையே அப்படின்னு கேட்டால் அவன் தான் எல்லாராலும் வழிபடப்படும் அப்படின்னு சொல்லி இந்த லட்சணமெல்லாம் அடுக்கிக்கிட்டு வந்து யாவரும் இறைஞ்சு கடல் ஆதியர், யாவரும் இறைஞ்சுகின்ற திருவடியை உடையவர். யாவரும் என்பது ஆன்மவர்க்கு அத்தனையும். சிவபெருமான் ஒருவன் தான் பதி. நம்மால் கடவுளர்கள் நினைத்து கொள்ளப்படுபவர்கள் எல்லாருமே ஆன்மவர்க்கம் தான். அவர்கள் எல்லாருமே இவனை இறைஞ்ச வேண்டும். அதனால் யாவரும் இறைஞ்சி கடல். எதனை இறைஞ்சுகிறார்கள்? திருவடியை இறைஞ்சுகிறார்கள். திருவடியாவது அவனுடைய சக்தி, ஆற்றல். அதுதான் ஞானம் என்று சொல்லுகிறோம். அதுதான் வழிபடுவதற்குரியது. அதனால் சரி, இருந்த இடம் வேதிகுடி. இனி வேதிகுடிக்கு அடைமொழி பார்த்துக்கணும். வயல் வேதிகுடி, வளமாறும் வயல் வேதிகுடி. அப்புறம் மடுவினை உடைய வேதிகுடி. அந்த மடுவில் இணை வாழை வேறு பிரியாது விளையாடுகிறது. மடு என்பது நீர்நிலை. இணை வாழை வேறு பிரியாது விளையாடுகிறது. சோலை இருக்கிறது. இந்த சோலையில் நல்ல மனம் வீசுகிறது. விரை நார, விரைனா மனம், வாசனை. என்னென்ன மனம் அங்கே இருக்கிறது? வாழை இருக்கிறது, போகம் இருக்கிறது. போகம்னா கமுகு. தாறு விரி போகம், மலி வாழை, விரை நார. அந்த மனம் மிகுந்திருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த மடு. அந்த மடுவில் வாழைகள் இணை பிரியாது விளையாடுகின்றன. அந்த மடுக்களால் பயன்பெறுகின்ற வயல், அதாவது வயல் பறந்து இருக்குங்க, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன நீர்நிலை இருக்கும், அதுக்கு மடு அப்படின்னு பேர். அந்த மடுவில் வாழைகள் விளையாடுகின்றன அப்படின்னு சொல்லி அந்த ஊரினுடைய மருத நிலவளம் இதில் பாடப்பட்டிருக்கு. அடுத்து சொற்பிரிவிலாத மறைபாடி நடமாடுவர். வேதம் பாடுவார், நடனம் ஆடுவார். வேதம் பாடுவார் என்பது சப்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது. நடமாடுவார் என்பது பொதுவாக ஐந்தொழில் செய்வது. சொற்பிரிவிலாத மறை, மறை என்பது சொற்களினால் ஆயது. எனவே வாக்குரூபமான வேதம் என்று அர்த்தம் கொள்வோம். சொற்பிரிவிலாத மறைபாடி நடமாடுவர். தொல் ஆனை உரிவை மற்புரி புயத்து இனிது மேவுவர். தொல் ஆனை உரிவை, யானை உரி போர்த்த மூர்த்தி உங்களுக்கு தெரியும். தொல் ஆனை உரி மற்புரி புயத்து இனிது மேவுவர். தோல் அணிந்து கொள்வார். மல்புரி புயம், மல்லினை விரும்புகின்ற புயம். மல்லுங்கிறது ஒரு தொழில், மற்போர் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி. மல்புரி புயத்து இனிது மேவுவர். என்னாலும் வளர் வானவர் தொழ துற்பரிய நஞ்சு அமுதமாக முன் அயின்றவர். என்னாலும் வானவர் தொழ நஞ்சு அமுதமாக அயின்றவர். வானவர்கள்லாம் ஏன் அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அவர்களை அழிக்க வந்த நஞ்சை அவர் உண்டார், அதனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால அந்த நன்றி மறவாமல் எல்லாரும் என்னாலும் அவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நஞ்சு உண்டது என்னையா பெரிய அதிசயம் அப்படின்னு கேட்டால், யாராலும் உண்ண முடியாத நஞ்சு. அதுக்காக துப்பரிய நஞ்சு. துப்பு, துப்புன்னா உண்ணுதல் அர்த்தம். அது துப்பு அப்படிங்கிற சொல்லு மேலே சொற்பிரி மற்புரி வந்தது இல்லைங்களா, அந்த எதுக்காக துப்பு அப்படின்னு வந்துருக்கு. துப்பு என்பது உணவு என்னும் பொருளை உடைய சொல். ஒரு திருக்குறள் உண்டு, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. அதில் துப்பு அப்படிங்கிறது உணவு, உண்ணுதல் அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் தான் வர துப்புரவு. இப்போ எல்லாருமே துப்புரவு துப்புரவுனா இந்த சுத்தம் பண்ணுறத துப்புரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பின்னால் வந்த வழக்கு. இவங்களாம் அந்த சொல்லுக்கு அப்படி ஒரு பொருளை ஏற்றிட்டாங்க. துப்புரவுன்னா துய்த்தல்னு அர்த்தம். இந்த துப்பு அதுவும் தொழிற்பெயர் விகுதி தான். அதுவும் கூட ஒரு உறவு. இந்த உறவு அரவு இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதியாக வருங்க. அதை போல் இன்னொரு சொல் தப்பாக எல்லாம் நல்ல சொல் மாதிரி ஆயிட்டுது, கூட்டுறவு. கூட்டுறவுங்கிறதே சொல்லே இல்லை. கூட்டு உறவு, கூட்டு உறவு, அந்த உறவுன்னு போட்டு வல்லினர் ஆனா போட்டு கூட்டுறவு என்பது தான் சொல்லு. கூட்டுறவுன்னா கூட்டம், கூட்டுதல், கூடுதல் அப்படின்னு அர்த்தம். அரவு என்பது அங்கே தொழிற்பெயர். அதுபோல் துப்புரவு என்பதில் உறவு என்பது தொழிற்பெயர் விகுதி, பூ என்பதும் தொழிற்பெயர் விகுதி, ரெண்டு விகுதி வந்திருக்கு. துப்புனா உண்ணுதல். உண்ணுதற்குரிய வசதி இல்லாதவர்களை துப்புரவு இல்லாதவர்கள்னு சொல்கிறது. திருவள்ளுவரில் அப்படி பாடி இருக்குது. துப்புரவில்லார் துவரத் துறவாமை ஒப்பிற்கும் காடிக்கும் கூற்று அப்படின்னு சொல்லி. துப்புரவில்லார், துப்புரவில்லார்னா உண்ணுகின்ற உணவுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது இப்போ எல்லாம் துப்புரவு துப்புரவுன்னு எதுக்கோ வந்துட்டு, அதுக்கும் அந்த சொல்லுக்கும் ஒரு பொருத்தமும் இல்லை.
தூ என்பது தான் சுத்தப்படுத்துறது, தூத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருநெல்வேலி பக்கத்தில் அந்த சொல் வழங்கிட்டு இருக்கு, தூத்தல் அப்படின்னு சொல்லி. சீத்தல் இதுவும் சுத்தம் பண்ணுறது. அதுலேருந்து வந்து தான் சீமாறு, சீமாறுன்னு ஒரு சொல் இப்போ வழங்கிட்டு இருக்குது. இல்லை, சீத்தலாகிய தொழில் செய்வதற்குரிய சின்ன சின்ன குச்சிகளை சேர்ந்த ஒரு கட்டு, அதுக்கு சீமாறு அப்படின்ட்டு. சங்க இலக்கியத்தில் ஒரு கோயில், அந்த ஊரில் எல்லாம் பகையம் வந்து மேனால பாழ்பட்டு போச்சு, ஜனங்கள்லாம் வெளியேறிட்டாங்க. இந்த கோவிலை யாரும் சுத்தம் பண்ணல, சும்மா கிடக்குது. அதை பாடுறான், சீயா முன்றில் அப்படின்னு பாடுறான். சீயா முன்றில்னா அந்த கோயிலினுடைய முற்றம் கூட்டி பெருக்கப்படாமல் கிடக்கு. அது அந்த சி என்று ஒரு சொல். அதுபோல் தூ என்று சொன்னால் தூத்தல், அந்த தூத்தல் தான் பெருக்கிறது. அது இன்றைக்கும் உலக வழக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் தூ என்ற சொல்லுக்கு உண் என்பது தான் பொருள். அதில் பூ தொய்ப்பறிவு செய்யணும், துப்பு அப்படின்னு வரும். துப்புனா உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அது உண்ணப்படுகிற பொருளுக்கும் வரும். அதுதான் துப்புரவில்லார் அப்படின்னு ஒரு பாடினார். ஆனால் துற்பரிய நஞ்சம், துற்பரிய நஞ்சு அமுதமாக முன் அயின்றவர் இயன்ற தொகுசீர் வெற்பரையன் மங்கை ஒரு பங்கர். இதுக்கெல்லாம் பொருள் வேண்டியதில் படித்த உடனே தெரியும். என்பர் திருவேதிகுடியே. போழுமதி பூணரவு கொன்றை மலர் துன்று சடை வென்றி புக. அந்த சந்தம் ஏன் வருதுன்னு பாருங்க. போழுமதி பூணரவு, ஒரு நெடிலும் 3 குறிலும். அப்புறம் கொன்றை மலர் துன்று சடை வென்றி புக. கொன்றை துன்று வென்றி இதை மாதிரி சொல்ல அடுக்கிற பொழுது சந்தம் இயல்பாக வந்துடும். போழுமதி பூணரவு கொன்றை மலர் துன்று சடை வென்றி புக மேல். துன்று சடை, நெருங்கி இருக்கிற சடை. என்ன நெருங்கி இருக்குது? மதி நெருங்கி இருக்குது, அரவு நெருங்கி இருக்கிறது, கொன்றை மலர் மதிக்கு ஒரு அடைமொழி போட்டிருக்கிறார், போழும் மதி. பிறைச்சந்திரன் தானே, போழப்பட்ட பிளக்கப்பட்ட மதி. ஒரு சந்திரனை 16 பிளந்தா ஒரு பிளவு அவனுடைய தலையில் இருக்கு. 16 கலை அல்லவா? அதனால் அந்த 16 கலையில் ஒரு கலை அவங்ககிட்ட இருந்துட்டு, மற்றது தான் வளரவும் தேயவும் வளரவும் தேயவுமா இருந்து. போழுமதி பூணரவு கொன்றை மலர், அரவு கடைமொழி பூண்கரவு, கொன்றை மலர் துன்று சடை வென்றி புகமேல் வாழு நதி. சடையில் நதியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அவனுடைய வென்றியை உணர்த்தி கொண்டு தடையிலே புகுந்திருக்கிறது. அதில் என்ன வென்றி அப்படின்னு கேட்டால், அது உலகத்தையே அழித்து விடுமாறு வந்த நதி. அந்த நதியை சடையில் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன பனித்துளி மாதிரி நிறுத்தியிருக்கிறார். வாழு நதி தாழும் அருளாளர் இடமாம். தாழும் அருளாளர் இருளார் மிடரர், மிடரு கழுத்து, இருளார் மிடரர் மாதர் இமையோர் சூழும் இரவாளர். இரவாளர் யாசிக்க இரத்தலை உடையவன், இறக்கப்படுபவனும் அவன்தான். எல்லாரும் அவனிடத்தில் போய் இறந்து கொள்கிறார்கள். அவனும் பிச்சாடனுடையமாக போய் இறந்து நிற்கிறான். திருமார்பில் விரி நூலர் வரி தோலர். திருமார்பில் விரி நூலர், தெய்வ திருவுருவங்களை எல்லாத்துக்குமே பூணூல் போட்டிருக்கோம். சிற்பசாஸ்திரத்தை அப்படி சொல்லியிருக்குது, இவங்களும் பாடியிருக்காங்க. திருமார்பில் விரி நூலர் வரி தோலர் உடைமேல் வேழ உரி போர்வையினர். யானை உரியை மேலே போர்த்திருக்கிறார். மேவுபதி என்பர் திருவேதிகுடியே. காடர் கரிகாலர், கரிகாலர் யமசங்கர் யானை உரி போர்த்த மூர்த்தி. கரிகாலர் கனல் கையர் அனல் மெய்யர். அனல் போல மெய், அனலை கையில் ஏந்தி இருக்கிறான். அவனுடைய உடம்பு அனல் போல செந்நிறமாக இருக்கு. உடல் செய்யர் செவியில் தோடர் தெரி கீழர், அறையில கட்டிய கீழ். சரி கோவணவர், கீழ் கோவணம் ரெண்டும் இணைத்தே பேசப்படுவது. ஆவணவர், ஆவணவர் என்பதற்கு ஆ அணவர் அப்படின்னு பிரித்து பசுவின் மேலே ஏறி வருபவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க. ஆமாம், ஆ அணவர், அணவுதல்னா மேல் நோக்குதல் அப்படின்னு அர்த்தம். பசுவின் மேலே ஏறி வருவர்னு அர்த்தம் பண்ணுறாங்க. எனக்கு அப்படி தோணலை. ஆவணவர் அப்படின்னா ஆவணம் உடையவர். என்ன ஆவணம் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருடைய ஆவணமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதில் ஒருத்தருடைய ஆவணத்தை தான் அவர் எடுத்து பேசினார், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஆவணத்தை. ஆமாம், நீ எனக்கு ஓலை எழுதி கொடுத்துருக்குற, உங்கள் பாட்னார் எழுதி கொடுத்துருக்குறார். அதுபோல் எல்லாரும் அவனுக்கு அடிமை என்று ஆவணம் எழுதப்பட்டவர்கள் நாம்.
அந்த ஆவணத்தை அவர் உடையவராக இருக்கிறார். ஆகையினால ஆவணவர் என்பது அப்படி அர்த்தம் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம். அடுத்து தொல்லை நகர்தான். பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவார், வேடம் ஒளியான பொடி பூசி இசைமேவு திருவேதிக்குடியே. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆடல் பாடலில் வல்லவர்களாக இருக்கிறார்கள், நல்ல சிவவேடம் அணிந்திருக்கிறார்கள், திருநீர் பூசி இருக்கிறார்கள், மலரும் புனலும் கொண்டு பூஜை பண்ணுகிறார்கள். சிவபூஜைக்கு அந்த ரெண்டு தான் முக்கியமாக வேண்டியது, பூவும் நீரும். பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவார். அவருடைய வேடம் எப்படி இருக்குது? ஒளியான பொடி பூசி. அதனாலே அவர்கள் புகழுடையவர்களாக இருக்கிறார்கள். இசைமேவு திருவேதிக்குடி. இசை என்பது புகழ். சொக்கர் அழகுடையவன் அர்த்தம். துணைமிக்க எயில் உக்கு அற முனிந்து. இதில் சொந்தம் எப்படி வருது பாருங்க, எல்லாம் வல்லினம். சொக்கர் துணை மிக்கையில் உக்கர முனிந்து. சொக்கர் துணை மிக்க எயில் உக்கு அற முனிந்து. துணை மிக்க எயில் அப்படின்னா என்னன்னு கேட்டால், மூன்று மதிலும் யாராலும் அழிக்க முடியாது. எப்போ அழிக்க முடியும்னு கேட்டால், 3 மதிலும் ஒன்றாய் சேருகின்ற ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேர அளவுக்கு ஒன்றாய் சேரும். அந்த நேரத்தில் அழிச்சா அழிக்கலாமே தவிர வேறு நேரத்தில் அழிக்க முடியாது. அதான் துணை மிக்க எயில். துணை என்பது அங்கே இணைந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். துணை என்பதுக்கு 2ன்னு அர்த்தம். இந்த இடத்துல 2ன்னு அர்த்தம் பண்ணுறதில்ல, ஒன்றோடொன்று துணையாக சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கிற காலத்தில் துணை மிக்க எயில் உக்கு அற முனிந்து. உக்கு அற, உக்கு வீழும்படியாக முனிந்து. தொழும் மூவர் மகிழ தக்காருள் பக்கமுற வைத்த அரணார். தொழும் மூவர் மகிழ தக்காருள் பக்கமுற வைத்த அரணார். அந்த மூவர் யாரு? திரிபுராதிகள் சிவபெருமானிடத்தில் பல வரங்களை பெற்றவர்கள். சிவபூஜையில் நல்லா சிறப்பாக செய்வார்கள். அவர்களை அழிக்கணும்னு சொன்னால் அவங்க சிவபூஜையை கைவிட்டால் என்று அழிக்க முடியாது. அதுக்காக திருமாலை அனுப்பிச்சாங்க. அவர் புத்த முனியாக சென்று பௌத்த மத கொள்கையை அவர்களுக்கு உபதேசித்து அந்த வைதிக ஒழுக்கத்தையும் சிவபூஜையும் கைவிட வைத்தார்கள். அப்போ ஒரு 3 பேர் அந்த சமயத்திலும் சிவபூஜை விடாமல் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் அந்த 3 பேரையும் வாயிற்காவலராகவும் முழா முழக்குபவர்களாகவும் அவன் ஆக்கி கொண்டான். அதை சொல்கிறார் இந்த இடத்துல. தொழும் மூவர் மகிழ தக்காருள் பக்கமுற வைத்த அரணார் இனிது தங்கும் நகர்தான். கொக்கரவம் உற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டு இசைகொலாம் மிக்கமரர் மெச்சி இனிது அச்சமிடர் போக நல்கு வேதிக்குடியே. கொக்கு அரவம் உற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டு, கொக்கினுடைய ஓசை மிகுந்திருக்கின்ற பொழில், அதில் நல்ல மிகுதியான நிழலில் வரிவண்டு இசை பாடுகிறது. அந்த சோலைகள் சூழ்ந்த ஊரில் அமரர்களெல்லாம் அச்சமில்லாமல் வந்து தங்கி வழிபடுகிறார்கள். அது சொல்கிறார், மிக்கமரர் மெச்சியினிது அச்சம் இடர் போக நல்கு வேதிக்குடியே. செய்ய திரு மேனிமிசை வெண்பொடி அணிந்து. இதுக்கெல்லாம் பொருள் வேண்டியதில்லை. செய்ய திருமேனிமிசை வெண்பொடி அணிந்து கருமான் உரிவை போர்த்து, மாந்தோல் போர்த்து ஐயம் இடும் என்று மடமங்கையோடு அகந்திரியும் அண்ணலிடமாம். அகந்திரியும் அகந்தோறும் தெரியும், வீடுதோறும் வீடுதோறும் தெரியும். ஐயம், இதுதான் அங்கே இரவாளர்னு சொன்னது. ஐயம் இடும் என்று மடமங்கையோடு அகந்திரியும் அண்ணல் இடமாம். அதுக்கு மேலே அந்த ஸ்தலத்தில் இருக்கிற மக்களுடைய வள்ளன்மை சிறப்பு சொல்கிறார். வையம் விலை மாறிடினும் ஏறு புகழ்மிக்கு இழிவிலாத வகையார் வெய்ய மொழி தன் புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதிக்குடியே. வையம் விலை மாறிடினும். விலை மாறுதல் என்பது பொருள்களுக்கு கொடுக்கின்ற விலை இருக்கிறத, அது பொருளின் அளவை காட்டிலும் அதிகமாக மாறும். பஞ்சகாலம் வந்துட்டா அப்படி ஆகும். வையம் விலை மாறிடினும், அப்பவும் கூட பஞ்சகாலம் ஆச்சு, இப்போ யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதில்லை. அவர் புகழுடையவர்களாக ஏறு புகழ் மிக்கு இழிவில்லாத வகையார். இழிவாவது வந்து கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிற தன்மை, அதான் இழிவின்மை. அதை சொல்கிறார். இழிவில்லாத வகையார் வெய்ய மொழி தன் புலவருக்கு உரை செய்யாதவர்.
புலவர்கள் பாடிக்கொண்டு வந்தால் அவர்களுக்கு கடுமையான வார்த்தைகளை சொல்லி ஒன்றுமில்லை போங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. தன்மையான வார்த்தைகளை சொல்லி உபசரித்து அவர்களால் இயன்றதை கொடுத்து அனுப்புவார்கள். அப்படிங்கிறனால வெய்ய மொழி தன்புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதிக்குடியே என்று அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற மக்களுடைய வள்ளல் தன்மையும் புகழும் இந்த பாட்டில் சிறப்பித்து பாடினார். அடுத்து உன்னி இருபோதும் அடிவேணும் அடியார்தம் இடர் ஒல்க. அடிவேணும் அடியார், இருபோதும் அடியேணும் அடியார். இப்போ திருக்கோயிலுக்கு போனால் 6 கால பூசை, 6 காலமும் சென்று தரிசிக்க வேணும், காலந்தோறும் விடாமல் சென்று தரிசிக்க வேணும். வீட்டில் பூஜை செய்தால் 2 நேரம்தான். அதை சொல்கிறேன். உன்னி இருபோதும், இருபோதும் என்பது காலை போது மாலை போதுன்னு சந்தியை குறித்தாலும் குறிக்கலாம், அல்லது இரவும் பகலும் அப்படின்னு குறிக்கலாம். உன்னி இருபோதும் அடிவேணும் அடியார்தம் இடர் ஒல்க. ஒல்குதல்னா தளர்தல், சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம். இடர் தளரும்படியாய், இடர் சுருங்கும்படியாய், மெல்ல மெல்லமாக கடைசியில் இல்லையாய் போயிடும். அருளி துன்னி ஒரு நால்வருடன் ஆள் நிழல் இருந்த துணைவந்தன் இடமாம்பாங்க. துன்னி ஒரு ஆள் நிழல், கல்லால் நிழல், நால்வர் சனகாதி நால்வர் உடன் இருந்த துணைவன் தன் இடமாம். அதுக்கு மேலே தான் நான் சொன்னேன் அந்த 7வது பாட்டில், சிறு பிள்ளைகள் கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அரு மங்கலம் மிக மின்னியலும் நுண்ணிடை நன் மங்கையர் ஏற்றுபதி வேதிக்குடியே. மின்னியலும் நுண்ணிடை நன் மங்கையர் கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அமரும் விரும்பி அரு மங்கலம் மிக ஏற்றுபதி, மங்கள வினைகளை செய்கின்ற பதி வேதிக்குடி. இதை வைத்துக்கொண்டு தான் இது 7வது பாட்டில் வந்திருக்குது. அதனால் அங்கே சென்று வழிபட்டால் பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கார். உரக்கரம் நெருப்பட நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் முடிதோடு. பாருங்கள்லாம் வள்ளிசை வண்ணம். உரக்கரம் நெருப்பட நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன், வரை பற்றிய ஒருத்தன் ராவணன் எப்படி போய்னா நெருக்கி வரை பற்றினான். உரமும் கரமும் நெருப்பெழும்படியாக வரை பற்றிய ஒருத்தன் முடிதோள் அரக்கனை அடர்த்து. அந்த உரக்கரம் நெருப்பழ அடர்த்து. அப்போ அவனுக்கு 2 சிரமம் இருந்திருக்குது. ஒரு சிரமம் கையில் மேலேயே பெயர்க்கிற பொழுது கையை கொடுத்து தூக்கினான். அப்பவும் உரமும் கரமும் வெப்ப மிகுதியாக இருந்தது. அவன் விரலால் அழுத்தினான், அப்பவும் அது அதை விட அதிக வெப்பம் உடையதாக இருந்தது. அந்த உரக்கரம் நெருப்பழ அப்படிங்கிறது 2 இடத்துலையும் கூட்டிக்கணும். உரக்கரம் நெருப்பழ நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் அவனுடைய முடி தோள் அரக்கனை அடர்த்து அவன் இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணனிடம். உரம் கரம் உரக்கரம் சேர்த்து பாடிக்க. மார்பும் கை முறுக்கிதழ் மடக்கொடி மடந்தையரும் ஆடவரும் மொய்த்த கலவை விரைக்குழல் மிக கமழ விண்ணிசை உலாவு திரு வேதிக்குடியே. அந்த திருவேதிக்குடியில் ஆற்றில் ஆடவர்களும் மடந்தையர்களும் குளிக்கிறார்கள், கலவை சாந்து பூசி குளிக்கிறார்கள். அதெல்லாம் கலந்து கொண்டு போகிறது. அதை பற்றி பாடுற இயற்கை வர்ணனை. முறுக்கிதழ் மடக்கொடி மடந்தையர், முறுக்கு மலர்னு ஒரு மலர் செந்நிறமாக இருக்கும், அதை இதழுக்கு ஓமை சொல்கிறது. முறுக்கிதழ் மடக்கொடி மடந்தையரும் ஆடவரும் மொய்த்த கலவை விரைக்குழல். கலவை சாந்து, வாசனை பொருள்லாம் கலந்து செய்யப்பட்ட சாந்து, அதுக்கு கலவை அப்படின்னு பேர். விரைக்குழல் மிக கமழ விண்ணிசை உலாவு திரு வேதிக்குடியே. பூவின் மிசை அந்தணனோடு ஆழிபொலி அங்கையனும் நேட எரியாய் தேவும் இவரல்லர் இனி யாவர் என நின்று திகழ்கின்றவர் இடமாம். பூவின் மிசை அந்தணனோடு பிரம்மா, ஆழிபொலி அங்கையன் ஆழி சக்கரம் திருமால், நேட ஆராய்ச்சி பண்ணி தேடிட்டு இருந்தாங்க. தொடக்கம் எங்கே இருக்குது, முடிவு எங்கே இருக்குது பார்க்கலாம். எரியாய் இவன் நின்றான். அந்த நிலையை பார்த்த உடனே எல்லாரும் பார்த்தாங்க. இந்த பக்கம் பிரம்மா விஷ்ணு நிற்கிறாங்க, மத்தியில் இவன் நிற்கிறான். இவங்க இதுவரையிலும் நாங்கள் தான் தேவு நாங்கள் தான் தேவுன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. இவர்கள் தேவு இல்லை, மத்தியில் நின்னான் பாருங்க, இவன் தான் தேவு அப்படின்னு சொன்ன. அதப்போ தேவும் இவர் அல்லர் இனி யாவர். இவர் அல்லர், இந்த 2 பேர் இல்லை, இனி யாவர், இவங்க 2 பேர்லாம் வேற யாரு, அப்புறம் மத்தியில் நிற்கிறார் இவர் தான், அதனால இவரே தேவு என்று முடிவு பண்ணார். தேவும் இவரல்லர் இனி யாவர் என நின்று திகழ்கின்றவரிடம் பாவலர்கள் ஓசையல் கேள்வியது அறாத கொடையாளர் பயில்வாம் மேவரிய செல்வ நெடு மாடம்பலர் வீதி நிகழ் வேதிக்குடியே. இந்த பாட்டில்
முன்னொரு பாட்டில் சொன்னார் இல்லையா, வையம் விலை மாறிடினும் வெய்ய மொழி தன்புலவருக்கு உரையாத அவர் வேதிக்குடி அப்படின்னு. அதுபோல் பாவலர்கள் நிறைய அங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கின்ற வள்ளல்களும் இருக்கிறார்கள். அதை சொல்கிறார், பாவலர்கள் ஓசை இயல் கேள்வியது அறாத கொடையாளர். பாவலர்கள் ஓசை, அந்த ஓசையினால் என்ற கேள்வி அது அறாதவர்கள். அப்படி பாவலர்கள் ஓசையினாலே செவிக்கினிதாக பாடல்களை பாடுகிற பொழுது அவர்களுக்கு இவர்கள் கொடையாளர்களாக பல பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது சொல்கிறார், கொடையாளர் பயில்வாம் மேவரிய செல்வனடு மாடம்பலர் வேதினிகள் வேதிக்குடி. வஞ்சமனர் தேரர் மதிகேடர் தம் மனத்து அறிவிலாதவர் மொழி தஞ்சமென என்றும் உணராத அடியார் கருது சைவனிடமாம். அந்த ஸ்தலத்தில் அடியார்கள் இருக்கிறாங்க. அந்த அடியார்கள் எத்தகையவர்கள் என்று கேட்டால், சமணர்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மொழியை தமக்கு தஞ்சம் என்று உணராதவர்கள். தஞ்சம் அப்படிங்கிற சொல்லுக்கு இப்போ தஞ்சம் புகுதல்னு சொல்கிறோம். தஞ்சம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் எளிமை அப்படின்னு அர்த்தம். தொல்காப்பியத்தில் தஞ்சக்கிழவி எண்மை பொருட்டே அப்படின்னு சூத்திரம். அப்போது நான் எளியனாக இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒருவனிடத்தில் போய் புகுகிறோம் அல்லவா, அடைக்கலம் புகுகிறோம் அல்லவா, அதுக்கு தஞ்சம் புகுதல் அப்படின்னு பேர். அதை சொல்கிறார், தஞ்சம் என நாம் புகுவதற்குரிய இடம், நம்முடைய எளிமை நீங்குவதற்காக புகுவதற்குரிய இடம் இது என்று உணராதவர்கள். எதை? சமணர்கள் கூறிய மொழியையும் பௌத்தர்கள் கூறிய மொழியையும். தஞ்சம் என என்றும் உணராத அடியார், அவர்களெல்லாம் இந்த சிவபரம்பொருளை தியானித்து கொண்டிருக்கிறார்கள், கருதுகிறார்கள். அப்படி அவர்களால் கருதப்படுகின்ற சைவன், சிவபெருமானுக்கு சைவன் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. இந்த இடத்த நான் வச்சுட்டு அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது. சைவன் அப்படின்னு சொன்னால் சிவத்தை வழிபடுபவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் சைவன். எல்லா சமயமுமே எந்த மூர்த்தியை வழிபடுகிறார்களோ அந்த மூர்த்தியின் பெயரால் அந்த சமயம் இருக்கும். கணபதியை வழிபட்டால் கானாபத்தியம், குமாரக்கடவுளை வழிபட்டால் கௌமாரம், சக்தியை வழிபட்டால் சாக்தம், சூரியனை வழிபட்டால் சௌரம், விஷ்ணுவை வழிபட்டால் வைஷ்ணவம், சிவத்தை வழிபட்டால் சைவம். இதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சைவம் என்ற சொல்லுக்கு சிவத்தை வழிபடுகின்ற சமயம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சிவத்தை வழிபடுகின்ற சமயம் சொன்னால் திருமுறைகளில் இறைவனையும் சைவன்னு பாடியிருக்கிறாங்களே, அவன் எந்த சிவத்தை வழிபட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம். சிவம் என்ற சொல்லு தான் சைவம் வருது. சிவம் உடையவன் எவனோ அவன் சைவன். அப்போ சிவம் உடைமைன்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. சிவம் உடைமைன்னா என்னன்னு கேட்டால் அசிவம் இல்லாமை. சிவம் என்பதுக்கு மங்களம், அதுக்கு எதிர் சொல்ல என்ன? அமங்கலம். அமங்கலம் என்பது பாசபந்தத்தினால வரும், பாசம் இல்லாமையினால மங்களம் வரும். இப்போ சிவம் எப்பொழுதுமே இயல்பாகவே பாசம் இல்லாதது, அதனால் அது இயல்பாகவே சைவம். அவனுக்கு அனாதி சைவன்னு பேர். அனாதி சைவன்னா அனாதியே மலங்களின் தொடர்ச்சி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நாமெல்லாம் இருக்கிறோமே சைவமாக ஆவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். நாம் மலத்தொடக்கு உடையவர்களாக இருக்கிறோம். இந்த மலத்தொடக்கு நீங்கினா நாம் சைவன். அதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற காலத்திலே நமக்கு சைவன்னு பேர். நம்மால் வழிபடப்படுகிற பொருளுக்கு சிவம்னு பேர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த சிவம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் மங்களம் உடைமை, அமங்கலம் இல்லாமை. மங்களம் உடைமை அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் மலம் இல்லாமல் இருக்கிறது. மல நீக்கம் தான் மங்களம், மலத்தோடு கூடி இருக்கிறது அமங்கலம். அதனால் அவனுக்கு சைவம்னு பேர். எனவே இப்போ நம்ம கணக்குப்படி சைவம் அப்படின்னு நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் சைவம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்ன அர்த்தத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கணும். சிவத்தை வழிபடுபவன் ஆகையினாலே சைவன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மல நீக்கத்துக்கு முயன்று இறுதியில் மல நீக்கத்தை பெற்று சிவத்தோடு சென்று சேருபவன் ஆகையினாலே இவன் சைவன். அப்போ சைவ சமயம்னா என்ன அப்படின்னு கேட்டால் மல நீக்கத்துக்கு வழிகாட்டுகின்ற சமயம் சைவ சமயம். சைவ சித்தாந்தம்னா என்ன? மல நீக்கத்துக்கு வழிகாட்டுகின்ற கோட்பாடுகளை உடையது சைவ சித்தாந்தம் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். அதுதான் சைவம் என்பதுக்கு சரியான சொல். அப்படி இல்லைன்னு சொன்னால் சிவத்தை வழிபடுவது சைவம் நீங்கள் சொல்லி அதோடு நிறுத்திட்டிங்கன்னா திருமுறையில் சிவபெருமானையே சைவம்னு சொல்லியிருக்குதே,
அவன் சைவனாக வந்தான், அது வேறு விஷயம். ஐயாரதனில் சைவனாகியும் தன்னைத்தானே பூஜை பண்ணுவனாக வந்தான் இல்லையா, அப்போ அவன் சைவன். தினம் தினம் அவன் சைவன் ஆகிட்டு இருக்கிறான். தினம் தினம் எங்கே சைவன் ஆகிட்டு இருக்கிறான்? நாம் பூஜை பண்ணுற பொழுது நாம் பண்ணுறோம், அவன்தான் பண்ணுறான். நாம் பூஜை முடிவில் சொல்லுவோம் அந்த ஸ்லோகத்தை, பூஜை பண்ணுவனும் நீ தான், பூஜையை ஏற்றுக்கொள்பவனும் நீ தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூஜை பண்ணவனும் நீ தான்னா என்ன அர்த்தம்? அவன் பூஜை பண்ணுறவனாக வர்றான், நம்ம இடத்துல இருக்கிறான், நம்ம இடத்துலேருந்தே அவன் பூஜை பண்ணி கொள்ளுகிறான். எனவே நாம் ஒன்றும் பண்ணுறதில்லை. அப்போ ஐயாரதனில் சைவனாகியும் அங்கே வரலாறு, புராண வரலாறு வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் தினம் தினம் நம்ம அனுபவத்தில் பார்த்துட்ருக்குறோம், அவன் சைவனாக வர்றான், சைவனாக நின்று பூஜை பண்ணி கொள்ளுகிறான். அவன் தான் பண்ணுறான், அவன் தான் பூஜை பண்ணி கொள்ளுகிறான். இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு திருமுறையில் சிவபரம்பொருளை சைவன் என்ற பெயரால் சொல்கிறதுலேருந்து நம்ம வாங்கி கொள்ளுகிறோம். எனவே நம்ம கருத்துப்படி சைவம் என்ற சொல்லுக்கு இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும். சிவத்தை வழிபடுகிற சமயம் சைவம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சிவத்தை வழிபடுபவன் சைவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவம் என்பது மங்களம், சைவம் என்பது மங்களத்தை உடையது. எனவே மங்களத்தை உடையதெனவே அது இல்லாத ஒரு நிலை ஒன்று உண்டு, அது அமங்கலம். யார் யார் மலத்தோடு கூடி கிடக்கிறார்களோ அவங்கெல்லாம் அசைவர்கள். யார் யார் மல நீக்கத்துக்கு முயன்று மல நீக்கத்தை பெற்று சிவத்தோடு கூடி சிவானந்தத்தை அனுபவிக்கிறார்களோ அவரெல்லாம் செய்வர்கள் அப்படின்னு. எனவே சைவம் என்ற சொல்லுக்கு பொதுவாக சொல்கிற விளக்கம் ஒன்று உண்டு, சிறப்பாக சொல்லுகிற விளக்கம் ஒன்று உண்டு. பொதுவாக சொல்கிற விளக்கம் தான் எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் திருமுறைகளையும் படிச்சுட்டு சைவ சித்தாந்தத்தையும் படிச்சுட்டு இருக்கிற பொழுது அதில் சிவத்தினுடைய அனாதியான எண்குணங்கள் சொல்கிற பொழுது அனாதியே இயல்பாகவே பாசங்களின் நீங்கி நிற்றல்னு ஒரு குணம் சொல்கிறோம். அதெல்லாம் வச்சு தான் இதுக்கு அர்த்தம் பண்ணுறோம். கருது சைவனிடமாம் அஞ்சு புலன் வென்று அறுவகை பொருள் தெரிந்து எழு இசை கிளவியால் வெஞ்சினம் ஒழித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திரு வேதிக்குடியே. இதில் ஒரு சின்ன அலங்காரம் வச்சிருக்கிறாருங்க. 5, 6, 7 அஞ்சு புலன் வென்று அறு வகை பொருள் தெரிந்து பார் எழு இசை கிளவியால், 7 இசை கிளவி, வெஞ்சினம் ஒழித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திரு வேதிக்குடியே. கந்தமலி தன்பொழில்நன் மாடமிடை காழிவளர் ஞானமுணர்சம் பந்தன்மலி செந்தமிழின் மாலைகொடு வேதிகுடி ஆதிகழலே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி இமையோர் அந்த உலக எய்தியர சாளுமது சரதம் ஆணை நமதே. சரதம் நிச்சயம், இதற்கு நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஆணை நமது அப்படின்னு சொல்லி. கந்தமலி தன்பொழில் நன் மாடம் மிடை காழி, மிடைனா நெருங்கி இருக்கிறது, பொழில்களும் மாடங்களும் மிடைந்திருக்கின்ற காழி. கந்த வாசனை. கந்தம் மலி தன்பொழில் நன் மாடம் மிடை காழி வளர் ஞானமுணர் சம்பந்தன். என்னங்கய்யா? மிடைனா நெருங்கி இருத்தல்னு அர்த்தம். என்னென்ன நெருங்கி இருக்கிறது? பொழிலும் மாடமும். கந்தம் மலி தன்பொழில் நன் மாடம் மிடை. பொழில் மாடம் மிடை. பொழிலுக்கு அடைமொழி கந்தம் மலி பொழில், மாடத்துக்கு அடைமொழி நன் மாடம். அந்த பொழிலும் மாடமும் மிடை நெருங்கி இருக்கின்ற அப்படின்னு. காழி வளர் ஞானமுணர் சம்பந்தன் மலி செந்தமிழின் மாலை கொடு வேதிகுடி ஆதி கழலே சிந்தை செய்ய வல்லவர்கள். இப்போ திருஞான சம்பந்தன் நமக்கு ஒரு வழி காட்டியிருக்கிறார். திருவேதிகுடிக்கு போகிறீங்க, ஆண்டவனை புகழ்ந்து பாடி வழிபடணும். உங்களுக்கு பாடுறதுக்கு தெரியாது, என்ன பண்ணலாம்? அவர் பாடி கொடுத்தது பாடிட வேண்டியது தான். திருஞான சம்பந்தர் பதியத்தை ஓதி வழிபட வேண்டியதுதான். அதை சொல்லியிருக்கா பாருங்க. சம்பந்தன் மலி செந்தமிழின் மாலை கொடு வேதிகுடி ஆதி கடலே சிந்தை செய்ய வல்லவர்கள். வேதிக்குடி ஆதி கடலை சிந்தை செய்ய வேணும். எதை கொண்டு சிந்தை செய்ய வேணும்? சம்பந்தன் மலி மாலை, அந்த மாலையை கொண்டு சிந்தை செய்ய வேணும். அப்படின்னா அவரே நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார். நீங்கள் சிவாலயத்துக்கு போங்க, அங்கே வழிபடுங்க, இறைவனுடைய புகழை பாடி வழிபடுங்க. உங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, பாடுறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இல்லைன்னா, நான் பாடி கொடுத்துருக்கிற பதிகம் இருக்குது, இதை நீங்கள் பாடுங்க, நீங்களே பாடின மாதிரி ஆண்டவன் அதை ஏற்றுக்குவான் அப்படி சொல்லி என்னுடைய பதிகத்தை ஓதி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறார். சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவர்கள்னால் ஞானிகள்னு அர்த்தம். சைவத்தில் நன்மை என்று சொன்னால் ஞானம். ஏன்னா ஞானத்தின் மிக்க நன்மை இல்லை.
திருமந்திரத்தில் அப்படி தான் பாடிருக்குது. ஞானத்தின் மிக்க நன்மை நாட்டில்லை. அதனால் ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறார். அதனால் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி இமையோர் அந்த உலகெய்தி அரசாளும் அதுவே சரதம் ஆணை நமது என்று பாடி